ஹலோ நண்பர்களே, இந்திய அரசியலமைப்போட ஆன்மான்னு சொல்லப்படுற அடிப்படை கடமைகள் பத்தி 3 நிமிஷத்துல ஒரு செம ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். ஆச்சரியமான விஷயம் என்ன, 1950ல நம்ம அரசியலமைப்பு உருவானப்போ இந்த கடமைகள் அதுல இல்லவே இல்ல. ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைப்படி 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா இது சேர்க்கப்பட்டுச்சு. இது அப்போதைய சோவியத் யூனியன் அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. 1976ல 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா பார்ட் 4A மற்றும் ஆர்டிகல் 51Aல 10 கடமைகளை சேர்த்தாங்க. 2002ல இன்னொன்னு சேர்ந்து இப்ப மொத்தம் 11. இப்போ அந்த 11 கடமைகளையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நம்ம மெமரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். மதி, சுதி, இறை நாடு, ஒற்று, கலா சூழல், அறிவியல், பொது, சிறப்பு, கல்வி. மதி, அரசியலமைப்பு, கொடி, கீதத்தை மதிக்கணும். சுதி, சுதந்திர போராட்ட சுதியான இலக்குகளை பின்பற்றணும். இறை, நாட்டின் இறையாண்மையை காக்கணும். நாடு, கூப்பிடும்போது நாட்டை பாதுகாக்க தயாரா இருக்கணும். ஒற்று, சகோதரத்துவத்தோடு ஒற்றுமை வளர்க்கணும். கலா, இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கணும். சூழல், காடு, ஆறு, விலங்குகள் என சுற்றுச்சூழலை நேசிக்கணும். அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும். பொது, பொது சொத்தை சிதைக்கக்கூடாது. சிறப்பு, எல்லா துறையிலும் சிறப்பான உயரத்தை எட்டணும். கல்வி, 6 முதல் 14 வயது குழந்தைக்கு கல்வி கொடுக்கிறது பெற்றோரோட கடமை. இந்த 11 கடமைகளும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வெளிநாட்டினருக்கு கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம், அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா கடமைகளை செய்யலன்னா கோர்ட் தண்டிக்க முடியாது. இதுக்கு நான் ஜஸ்டிஷபிள்னு பேரு. இந்த மதிசுதி ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். நன்றி.